என் கூடவே இரும். ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது சொல்லி என் பக்கத்திலே இருங்கப்பா. அதிகாலையில் கருக்கில் எழுந்து ஆண்டவர் தனிமையான இடத்திற்கு போய் ஜெபிப்பார். இரவெல்லாம் ஜெபித்தார். தன் சீடர்களுக்காக ஜெபித்தார். எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் தந்தையினிடத்தில் கேட்டுதான் செய்வார். நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டின இறைவன் இயேசு கிறிஸ்து. பாருங்க, வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு முதலில் மகதலா மரியாவுக்கு தான் காட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எல்லாரும் மகதலா மரியாவளை போல இருக்கணும். அதான் அவர் ஆசைப்படுறார். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு முதலில் மகதலா மரியாவுக்கு தான் தோன்றுகிறார். வேற எந்த சீடரோ யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. பேதுருவுக்கு கிடைக்கல, அன்பு சீடர் யோவானுக்கு கிடைக்கல. ஏன் மகதலா மரியாவுக்கு அந்த காட்சின்னு சொன்னா, அவளிடம் இருந்துதான் 7 பேய்களை ஒட்டியிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 7 பிசாசு இருந்துச்சு அவகிட்ட. இந்த 7 பிசாசு ஓடினதும் ஒரு ஆண்டவரே தஞ்சோன்னு சொல்லி உட்கார்ந்துட்டான். மகதலா மரியாளை போல நாம் மாற வேண்டும். நம்மகிட்ட இருக்கிற அந்த 7 பிசாசு அவங்கவுங்க லிஸ்ட் போட்டுக்கோங்க, என்னென்னலாம் இருக்கும். எனக்குள்ள என்ன இருக்குது? முதல்ல சோம்பல். சோம்பல் நம்பர் 1. 2வது வெறுப்பு, வைராக்கியம். 3வது பொறாமை. 4வது விட்டு கொடுக்காத நிலை. 5வது மற்றவர்களை மன்னிக்க முடியாத நிலை. 6வது மற்றவர்களை அன்பு செய்ய முடியாத நிலை. 7வது அவனுடைய வார்த்தைகளை உண்மையாய் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. இப்படிப்பட்ட பிசாசுகள் உள்ளத்தில் ஊன்றி விடுவான். எந்திரிக்காத, படுத்துக்கோ. இப்போ எதுக்கு எந்திரிக்கிற? சோம்பேறிகளே, எவ்வளவு காலம் உறங்குவீர்கள்? இதெல்லாம் என்கிட்ட எடுத்து போடுங்கப்பா, இதெல்லாம் என்கிட்ட எடுத்து போடுங்கப்பா. இன்னைக்கு கேளுங்க ஆண்டவரிடத்தில், இது என்கிட்ட எடுத்து போடுங்க சுவாமி. அன்று மகதலா மரியாவுக்கு முதலில் தோன்றுகிறார். அதனால தான் நீங்கள் எல்லாரும் யாருடைய பிள்ளைங்க? கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளைகள். 1 கொரிந்தியர் 3:23 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:23. ஆமென். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கடவுளுக்குரியவர். ஆமென். கிறிஸ்து கடவுளுக்குரியவர். ஆனால் நீங்கள் யார்? இன்னைக்கு காலையில் வெளிப்படுத்த, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குரியவர்கள். மகதலா மரியாளை போல கிறிஸ்துவுக்குரியவர்கள். அதிகாலை எழுந்து ஓடுறாங்க மகதலா மரியா. மத்தேயு 6:26 சொல்லுகிறது, நீங்கள் மேலானவர்கள், நீங்கள் மேலானவர்கள், மேலானவைகளை தேடுங்கள். அதிகாலையில்
மத்தேயு 6:26 வேகமாய் வாசிக்கவும். ஆமென். வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? ஆமென். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? மகதலா மரியாவுக்கு தான் காட்சி கொடுக்கிறார் ஆண்டவர். அவற்றை இருக்கிற அந்த 7 பிசாசு ஓட்டிட்டார். இயேசுவே தஞ்சோன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, உயிரான வாழ்க்கையிலே ஜீவனானிரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பான்னு சொல்லி மகதலா மரியாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார் என்று சொன்னது போல கருக்களில் எழுந்து இயேசுவை தேட போனார். எந்த ஒரு பயம் இல்லை, அவருக்கு மட்டும்தான் இயேசு. ஏனென்றால் அவரிடம் இருந்துதான் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். அன்பார்ந்தவர்களே, 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது வேகமாய். ஒவ்வொருவர் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அன்பார்ந்தவர்களே. அதனால தான் இயேசு மகதலா மரியாவுக்கு காட்சி. இன்று உங்களுக்கும் அந்த காட்சியை கொடுக்க விரும்புகிறார். அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை, இறையிறக்கத்தின் ஞாயிறு. 1 கொரிந்தியர் 3:9 சொல்லுகிறது, நாம் எல்லோரும் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். ஆமென், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். ஆமென். நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம்? கடவுளுடைய உடன் உழைப்பாளர்கள், பணியாளர்கள். அவர் பண்படுத்தும் தோட்டமாக இருக்கிறோம். மறந்து போக வேண்டாம். அதிகாலையுடைய பிரசன்னத்தை தேடுற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துறார். நேற்று மாலை உங்களுக்கு உணர்த்தினார். அதை இப்பொழுது மீண்டும் அதை நினைவுபடுத்த விரும்புகிறார். அப்போ நீ எங்கே ஆண்டவர் சமயத்தில் உண்மையா இல்லையே? வெளிவேச ஆண்டவருக்கு பிடிக்காது. என்னை நோக்கி ஆண்டவரே 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 என்று சொல்பவர் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே, தூய உள்ளத்தோடு, தூய கோலத்துடன், தூய மனதோடு, பரிசுத்த உள்ளத்தோடு, உள்ளத்தில் பரிசுத்தம், உடலில் பரிசுத்தம், பரிசுத்த உள்ளத்தோடு அவர் ஆராதிக்கணும். பரிசுத்த உள்ளத்தோடு அவர் ஆராதிக்கணும். உடல் சுத்தம், உள்ள சுத்தம் வேணும். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கணும் அதிகாலையில். அதனால தான் மத்தேயு 5:13 மிக அழகாக சொல்லும், நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள். வாசிக்கலாமா? மத்தேயு 5:13. நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிக்கப்படுவார். உதவாதே, ஒன்றுக்கு உதவாது. உப்பா இருக்கிறீர்கள். உப்பா இருந்தனா என்னைக்கு காரசாரத்தோடு இரு. அது ஓர்பற்று போனால், அது உவர்பற்று போனால் ஓர்ப்புள்ளதாக்க முடியும். உவர்பற்று போனால் என்ன செய்ய முடியும்? வெளியில தான் கொட்டணும், மிதிபடும். ஆனால் நாம் எல்லோரும் உப்பா இருக்கிறோம். ஆமென். அதே மத்தேயு 5:14 சொல்லுகிறது, உலகிற்கு ஒளியாயிருக்கு. வேறொருத்தர் வாசிக்கலாம்.
நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. ஆமென். விளக்கு தண்டை ஏற்றி யாரும் கட்டில் கட்டில் வைக்க மாட்டாங்க. உயர்ந்த இடத்துல இப்ப நீங்கள்லாம் ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆமென். உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். அம்மா நீங்கெல்லாம் மறந்து போறீங்க. மகதலா மரியாதை 7 பிசாசு இருந்துச்சு, ஓட்டிட்டாரு. அன்னையிலிருந்து அவ என்ன பண்றா? இயேசுவே தஞ்சோன்னு கிடக்குறா. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்க அந்த 7 பிசாசு அவங்கவுங்க லிஸ்ட் போட்டுக்கோங்க. நான் ஒரு லிஸ்ட் போட்டேன், அது எனக்குள்ள இருக்குன்னு நான் நினச்சிக்குவேன். நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போடுங்க, எனக்குள்ள என்ன நல்லா இருக்கு போட்டுட்டு அதெல்லாம் ஒவ்வொன்றா டெலீட் பண்ணிட்டே வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்கவுங்க லிஸ்ட் போட்டுக்கோங்க. நான் என்னை குறித்து 7 போட்டேன். நான் உங்களை போட்டுக்கோங்க. ஏன்னா என்னை பற்றி சொல்லிட்டு எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களை பற்றி சொல்ல முடியாது, நான் யாருக்கு நான் தீர்ப்பளிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை நீங்களே லிஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ கிறிஸ்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள், மேலானவர்களாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், அவருடைய பணியாளர்களாக இருக்கிறீர்கள், பண்படுத்தும் தோட்டமாய் நீங்கள் இருக்கிறீர்கள், உப்பாய் இருக்கிறீர்கள், உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. யோவான் 1:12 சொல்லுகிறது, கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஆமென். யோவான் 1:12 சொல்லுகிறது என்று ஆமென். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். ஆமென். ஒருவர் வாசிக்கும் பொழுது ஆமேன் என்று சொல்லி வாசிக்கவும். ஒருவர் வாசிக்க ஆரம்பித்து விட்டால் மற்றொருவர் மியூட் போட்டுக்கோங்க, அவர்களுக்கு வாசிக்க விடுங்க. ஒருவர் வாசிக்க ஆரம்பிக்கிறது முன்பதாக ஆமேன் என்று சொல்லி வாசிக்கவும். வாசிக்கலாம் மீண்டும். ஆமென். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். மகதலா மரியா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். அவளிடம் இருந்த 7 பேய்கள் நீங்கிட்டு ஓட்டினார். இன்னைக்கு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தீங்கன்னா லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், அந்த 7 பிசாசு ஓடட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் அந்த 7 பிசாசுகள் ஓடட்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். என்கிட்ட அதை எடுத்து போடுங்கப்பா. எனக்கு வேண்டாம் அந்த பிசாசு, எனக்கு அந்த வேண்டாம் அந்த பிசாசுடைய சிந்தனைகள் வேண்டாம். என்கிட்ட அதை எடுத்து போடுங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டீங்கன்னா யோவான் 10:35 சொல்லுகிறது. வாசிங்க ரேகா. கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்கள் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. ஆமென். கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். பாருங்க, அந்த 7 பிசாசு ஓடிடுச்சுன்னா உங்களுக்குள்ள மகதலா மரியா மாதிரி மாறிடுவீங்க. ஆமென். நமக்குள்ள இருக்க அந்த 7 வகை, 7 முழுமை, எப்பொழுதுமே 7 முழுமை. அப்போ நம்மெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வந்துட்டு அடுத்து தெய்வங்களுடைய லிஸ்ட்டில் வந்தாச்சு. அதனால தான் இயேசுவோடு மகதலா மரியாள் ட்ராவல் பண்ணுறாங்க காலையில். தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீ தந்ததானம், எல்லாம் நீ தந்ததானம்,
நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணைன்னு சொல்லி தெய்வங்கள். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம். ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது ஆமென். நீங்கள் ஆமென். தூய ஆவி உங்களிடம் வரும்போது, தூய ஆவி உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா அந்த 7 தீய ஆவிகளும் போயிடும். ஆமென். ஆமென். 2 பேர் தான் ஆமென். மற்றதெல்லாம் எங்க? பிசாசு போக மாட்டேன், நான் போகாது, எனக்குள்ள தான் வச்சிருப்பேன். நான் எனக்குள்ள இருக்கிற அகங்காரம் போகாது, எனக்குள்ள இருக்க அந்த ஈகோ போகாது, எனக்குள்ள இருக்க அந்த பிடிவாதம் போகாது. ஆமேன், வராது. தூய ஆவி உங்களிடம் வரும்போது, உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீ ஆமேன் சொல்ல, இல்லாட்டி சொல்ல மாட்டேன். தூய ஆவியுடைய பிரசன்னம் கூட இருந்துச்சுன்னா நீ சதா காலமா ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லிக் கொண்டே இருப்பாய். ஓசன்னா 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 என்று சொல்லி, ஓசானா ஓசானான்னு சொல்லி இயேசுவை அப்படியே புகழ்ந்து பாடுறாங்க. ஆனா இயேசு எருசலேமை பார்த்து அழுவார். நான் உன்னை தேடி வந்த நாட்களை நீ அறிந்து கொள்ளவில்லை, இன்று உன்னை தேடி வருகிறார், நீ அவரை அறிந்து கொள்ளவில்லை. கடமைக்காக நானும் இருக்கிறேன். பார்வையாளர்களாக வராத, பங்கேற்பாளராக இரு. அவரோடு சேர்ந்து அவர் உனக்காக யுத்தம் புரிகிறார், அவர் உனக்காக போராடுகிறார், அவர் உனக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். உனக்காக நீ கேட்கிற உன்னை என்னை பார்த்து, உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். நீ கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியாது. ஆனால் மகதல மரியா, அவர்கிட்ட இருக்கிற அந்த 7 தீய ஆவிகள் போச்சு. உடனே அந்த அம்மா கிட்ட என்ன வந்துச்சு? திருத்தூதர் பணிகள் 1:8 என்ன சொல்லுது? தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று, கடவுளுடைய வல்லமையை பெறுவீர்கள். ஆமென். அந்த 7 பிசாசு லிஸ்ட் போட்டு வச்சிங்க. 7 காரியங்கள் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா தூய ஆவியானவர் நமக்குள்ள வந்துடுவார். தூய ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா கடவுளுடைய வல்லமையை பெற்று விடுவோம். கடவுளுடைய வல்லமையை பெற்றுவிட்டால் நீங்கள் தெய்வங்கள் என்பதற்கு சாட்சி. கடவுளுடைய வல்லமை உங்களுக்குள்ள வந்துட்டா இயேசுவும் நீங்களும் ஒண்ணுதான். அதனாலதான் வாசிக்கலாம் தொடர்ந்து. எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். உலகின் கடையெல்லை வரைக்கும் யாருக்கு சாட்சி? எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவருக்கு சாட்சிகளாய், இயேசுவுக்கு சாட்சியாயிரு. எனக்குன்னு அந்த இடத்துல அவர் சொன்னார்னா அது யாரு? இயேசுவுக்கு சாட்சி இருக்கிறோமா? ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அந்த 7 பிசாசு ஓடிச்சு மகதலா மரியா கிட்ட இருந்து. இயேசுவே தெய்வம், இயேசுவே என்று சொல்லி பற்றி கொண்டாள். பற்றிக்கொள். இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. உனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைச்சிருக்கு. இல்லாட்டி நீங்களாம் வரமாட்டீங்க. கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருந்ததுனால தான் இந்த ஆண்டோடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. கிறிஸ்துவர்களுக்கு உரியவர்களாக இருந்தனால தான் நீங்கள்லாம் மேலானவர்கள் என்ற பட்டம் உங்களுக்கு. கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருந்தனால தான் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவர்களுக்கு உரியவர்களாக இருக்கிறனால தான் நீங்கள் உடன் பணியாளர்களாக இருக்கிறீர்கள். அவர் உங்களை பண்படுத்தும் தோட்டமாக ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்கிறதுனால தான் நீங்கள் அவருடைய உப்பாய் இருக்கிறீர்கள். உலகிற்கு அவர் ஒளியாக இருப்பதால் நீங்களும் ஒளியாக இருக்கிறீர்கள். கடவுளின் பிள்ளைகள் என்று போற்றப்படுகிறோம். அல்லேலூயா.
ஆமென் பார்ந்தவர்களே, சாட்சிகளாயிருங்கள். 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது மிக அழகாக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர். ஆமென். ஆமென். அங்க நிறுத்து. நீங்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர். அந்த 7 பிசாசு போயிடுச்சு மகதல மரியாட்டிருந்து. இயேசு பின்னாடி வந்துட்டா. அவருடைய வழியில் சென்ற பிள்ளையா வந்துட்டா. அல்லேலூயா. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர். அடுத்து அரச குருக்களின் கூட்டத்தினர். அரச குருக்களுடைய கூட்டத்தினர். நீங்க இயேசுவோடு பேரலல் நிக்கிற மகதல மரியா இங்க நிக்கிறா, இங்க இயேசு நிக்கிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? தூங்குறவங்க எல்லாம் ஆமேன் சொல்ல மாட்டாங்க. வேஷம் கட்டுறவங்க எல்லாம் ஆமேன் சொல்ல முடியாது. ஆண்டவரை ஏமாத்துறவங்க எல்லாம் ஆமேன் சொல்ல முடியாது. தூயாவிக்கு துயரம் வருகிறதெல்லாம் ஆமேன் சொல்ல முடியாது. ஏன் உன்னால் ஆமேன் சொல்ல முடியல? உனக்குள்ள இருக்கிற அந்த 7 பிசாசு 1 ஓடுது, 2 ஓடுது, இன்னும் 5 இருக்குது, அது ஓட மாட்டேங்குது. இல்லையா? அது ஓடுச்சுன்னா நீ 24 மணி நேரம் ஸ்துதிக்கிற பிள்ளையா இருப்ப. 24 மணி நேரம் வாயில ஸ்துதி 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 ஆராதனை என்று சொல்லி, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை என்று சொல்லி சொல்லிக்கொண்டே இருப்பாய். நீ அப்படியே இரும்பு மனுஷனாயிருவேன், இரும்பு மனுஷி ஆயிடுவேன். உன் உடம்புல இருக்கிற எல்லா நடுக்கங்கள், பிசாசின் தொல்லைகள், கட்டுகள் எல்லாம் நீங்கும். அவருக்குள்ள வல்லமை, தூய ஆவி உங்களோட வந்துட்டார்னா கடவுளுடைய வல்லமையை பெறுவீர்கள். அந்த தூய ஆவியை வராம அவருக்கு வருத்தம் வருவிச்சுட்டு வெளிவேஷம் போட்டு என்ன பிரயோஜனம்? வெளிவேஷம் போடாதே, உண்மையாயிரு, உண்மையாயிரு, பங்காளியாயிரு, பங்கேற்பாளாயிரு. மகதல மரியாதை போல. இன்னைக்கு அப்பதான் நமக்கு டாபிக். காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதல மரியாவுக்கு தோணும். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் அந்த காட்சி கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்குன்னு சொன்ன ஒரு ஆத்மா ஆன்மைன்னு சொன்னீங்களே, ஏன் உங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை கிடைக்கல? அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு கிடைக்கல, அவருடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கல, அவருடைய வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கல. இயேசு உங்க முன்னால நிற்கிறார், உங்களுக்கு கண் திறக்கப்படவில்லை. அவருடைய சமூகத்தில் அரச குருக்களின் கூட்டத்தினராக இருக்கிறார்கள். ராஜா நிற்கிறாரு. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் சொல்லி அடுத்து என்னவா இருக்கிறோம்? தூய மக்களினத்தினர். நமக்கு பாருங்க எவ்வளவு அழகா சர்டிபிகேட். கிறிஸ்துக்குரியவர்களுக்கு என்ன குவாலிட்டி பாருங்க. தூய மக்களினமா இருப்பாங்க. நீங்கள்லாம் தூய மக்களினத்தை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து உரிமை சொத்து. அவரது உரிமை சொத்தான மக்கள். அவருடைய உரிமை சொத்து. எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இந்த லிங்க் வரல, எனக்கு இந்த இடத்துல ஜபத்தில் நீங்க உட்காருன்னு ஏன் எனக்கு வரலன்னு சொன்னா உரிமையோட கேட்குறீங்க பத்தியா? அப்பா எனக்கு லிங்க் வரல, எனக்கு அட்மிஷன் வரல, எனக்கு அட்மிட் கொடுக்க மாட்டேங்கிற அந்த உரிமையோட கேட்குறீங்க பத்தியா? அதுதாங்க உரிமை சொத்து. நீங்க ஆண்டவர் உங்களுடைய உரிமைக்காக நீங்க கேட்கணும். யாக்கோபு அப்படித்தான் ஜெபித்தார். ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு நீ பதில் தரவில்லைன்னா நான் உங்களை இங்கிருந்து போக விட மாட்டேன். கெட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நிற்கிறான் யாக்கோபு. கட்டி பிடிச்சி நிற்கிறான். உங்களை விட மாட்டேன், எனக்கு பதில் கொடுக்கணும், கேட்டுப்பார். அவருடைய சமூகத்தில் உண்மையாயிரு. அவர் உன்னை தட்டி எழுப்பும்போது அவருடைய சமூகத்தில் நீ உண்மையாக இல்லைன்னு சொன்னா வெளிவேஷம் போடாதே. வெளிவேஷம் போட்டு பிரயோஜனம் இல்லை. உண்மையாய் 2 பேருக்கு ஊழியம் பண்ண முடியாது, ஒருத்தருக்கு தான் ஊழியம் பண்ண முடியும்.
நல்லது, கெட்டது. சங்கீதம் 20:4 மிக அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 20:4. ஆமென். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக. உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. பஸ் அவர் பாருங்க எவ்வளோ பாசிட்டிவான ரிப்ளை கொடுக்குறாரு, நமக்கு பதில் கொடுக்குறாரு பாருங்க. உன் மனம் விரும்புவதை அவர் உனக்கு தந்தருள்வாராக. காலையில் நீ தூக்கத்தை விரும்பினீங்கன்னா தூக்கத்தை கொடுத்துருவார். சோம்பலாக இருக்கணும்னா சோம்பலை கொடுத்துருவார். உன் மனம் விரும்புது. அதனால தான் வேதத்தில் அநேக இடத்துல பார்க்குறோம், அவங்க இஷ்டப்படியே அவங்க என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ அப்படியே விட்டு விட்டார் ஆண்டவர். உன் மனம் விரும்புவது, நீ இப்படி தான் இருப்ப, நான் இப்படி தான் போவேன், இப்படி தான் பண்ண எடுத்துக்கோ. நீ என்ன பிளான் போட்டிருக்கிறியோ, நீ என்ன பிளான் போட்டிருக்கோ எடுத்துக்கோ. ஆனால் என்னுடைய பிளான் உனக்கு தெரியாது, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் யூ. அது எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு தெரியாது. நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்று. எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு யாருக்குமே தெரியாது. உன் மனம் விரும்புவதை அவர் உனக்கு கொடுப்பாரு. உன்னுடைய திட்டங்களை எல்லாம் நீ என்ன திட்டம் போடுறியோ நிறைவேற்றிக்கோ. சாவையும் வாழ்வையும் வைத்திருக்கிறார், நல்லதையும் கெட்டதையும் வைத்து. எதை எடுத்துக்கொள்கிறார் எடுத்துக்கொள். எதை செய்தால் நன்மை செய்தால் நன்மை, தீமை செய்தால் தீயது. 1 பேதுரு 3:9 மிக அழகாக சொல்லும். கடவுள் வாக்களித்த ஆசையை உரிமையாக்கிக் கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கடவுள் 1 பேதுரு 3:9. தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். ஓடாதே, நிறுத்தி வாசி. தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். அதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தும் அதை செய்யவில்லை என்றால் அது பாவம். செயலில்லாத நம்பிக்கை செத்த நம்பிக்கை. உயிரில்லாத உடல் போல செயலில்லாத நம்பிக்கை செத்த நம்பிக்கை. நான் நன்றாகத்தான் ஜெபிக்கிறேன், நான் நன்றாகத்தான் பாடுகிறேன், நன்றாகத்தான் பைபிள் படிக்கிறேன், ஆனால் என் நிலைமை என்ன? அதனாலதான் வாசிக்கலாம் தொடர்ந்து. பழி சொல்லுக்கு பழி சொல் கூறாதீர்கள். அடுத்து மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கிக் கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவ்வளவுதாங்க. கடவுள் வாக்களித்த ஆசையை யாரும் தடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் ஆமேன் வரும். அதை உரிமையாக்கிக் கொள்வதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப அதை உரிமையாக்கிக் கொள்வதற்காகத்தான் அழைக்கப்பட்ட. கடவுள் கொடுத்த ஆசி யாராலும் முடியாது. ஆனால் அதை உரிமையாக்கிக் கொள்ளாமல் இருந்தால் எப்படி ஆசீர்வாதம் உனக்கு வரும்? அதை உரிமையாக்கிக் கொள்ளணும், ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் உங்க பேர்ல. அல்லேலூயா. இது என்னுடைய உரிமை சொத்து சொல்றோம். உரிமை சொத்தான மக்கள், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்கள் இனத்தினர், தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர்கள். அப்ப நீ அந்த அவர் கொடுத்த வாக்களித்த ஆசையை உரிமையாக்கிக் கொள்வதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை உரிமையாக்கிக் கொள்ளவில்லை என்றால் எப்படி? சிந்திப்போம். அதனாலதான் ரோமேயர் 8:30 சொல்லுகிறது, நீங்கள் அனைவரும் கடவுள் தான் முன்குறித்தோரை அழைத்திருக்கிறார். தான் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோர் ஆக்கியிருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தன் மாட்சியில் பங்கு பெற செய்தார். தான் முன்குறித்தோரை, நீங்கள் எல்லாம் முன்குறிக்கப்பட்ட மக்கள், முன்குறித்தோரை அவர் அழைத்திருக்கிறார். அழைத்தோரை தமக்கு ஏற்புடையராக்கி இருக்கிறார்.
தமக்கு ஏற்புடையரானோரை தன் மாட்சியில் பங்கு பெற்றிருக்கிறாயா? சிந்திப்போம். மகதலா மரியா வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு முதலில் அவருக்கு தான் காட்சி. மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவருடன் இதை அறிவித்தார். அவர்கள் துயிருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று மரியா அவரை கண்டார் என்றும் சொன்னபோது அவர்கள் நம்பவில்லை. இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கிறோம். அவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்றவனுக்கு எந்த வேல்யூ இல்லை. நீங்க நம்பவே இல்லை. அதன் பின்ன பாருங்க, அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்ற பொழுது இயேசு அவர்களுக்கு வேறொருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு நம்பி இருக்கிறீங்க? ஒரு உள்ளதான். இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிரோடு எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? 12 பேர் இருக்கிறீங்களா? 11 பேர் இருக்கிறீங்களா? 11 பேர். தெளிவா இருக்கு. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு இன்னைக்கு உங்க முன்னாடி சொல்றேன், உயிருள்ள எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இன்னைக்கு நீங்க 11 பேரு, இன்னைக்கு உங்களையும் கண்டிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை எப்படி ஆண்டவர் காலையில் கொடுக்குறாரு பாருங்க. அதனாலதான் சொல்றாரு 15ஆம் வசனத்திலே, இயேசு அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவார், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவார்கள். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுமா. ஒருத்தர் தலையில கை வச்சு ஜெபிக்கும் பொழுது ஏன் அவங்க சுகமாகறாங்க? ஏன் சில பேர் பிரதர் எங்களுக்காக ஜெபிங்க ஏன் கேட்குறாங்க? நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர், நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த அடையாளம்லாம் செய்வீங்க. உங்ககிட்ட இருக்கு பவர். என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தன் கையால் பிடிப்பர், கொல்லும் நெஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்க. என்ன சாப்பிட ஒன்று எஃபெக்ட் ஆகும். உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவார். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். கடவுளுடைய பிள்ளைகள், தெய்வங்கள். அப்ப தெய்வங்கள், கடவுள் இயேசு செய்கிற அற்புதங்களை நீங்களும் செய்வீர்கள். அவருடைய உண்மையான பிள்ளைகளா இருந்தார் உங்களால செய்ய முடியும். இயேசுடைய பிள்ளைகள் என் கூடவே இரும், ஓ இயேசுவே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, என் பக்கத்திலே இரும், ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என்று சொல்லி இதை கேட்க போகின்ற யூடியூப் வழியாக கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.